தமிழ்நாட்டு பெண் விவசாயிகள் மேலும் விவசாயத்துக்கு முதல்ல வந்து நீங்க சாராயத்தை வந்து நிறுத்தணுங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு வீட்டுல சாராயம் கொடுத்துட்டு நீங்க சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனா விவசாயிங்க வந்து அவங்களால விவசாயம் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு என்ன சலுகைகள் பண்ணி கொடுக்குறீங்க? அதுதான் முதல்ல பிரச்சனை இருக்கு. தாலி அடமானம் வச்சுட்டு, வீடு பத்திரத்தை அடமானம் வச்சுட்டு, சொத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க இருக்கிறது எல்லாருக்கும் கேட்கிறேன். நான் 5 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க, விவசாயிகளுக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்க? இன்னைக்கு விவசாயிகளுக்கு பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா விவசாயம் வந்து நினைக்க மாட்டாங்க. விவசாயிகளுக்கு ஒண்ணுமே பண்ணாததுனாலதான் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்காங்க. எத்தனையோ நல்ல ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்துட்டாங்க. இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் அந்த ஸ்கீம்ஸ் ஒரு 300-400 ஸ்கீம்ஸ் இருக்கு. அது எல்லாருக்கும் பயன்படுத்துறாங்க. பக்கத்துல இருக்கிற கர்நாடகா இருக்கட்டும், இல்லைன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் கேரளா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க தெலுங்கானா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒரு 300-400 ஸ்கீம்ஸ் வந்து அவங்க எல்லாமே பயன்படுத்துறாங்க. ஆனா தமிழகத்துல மட்டும் ஒரு 30 கூட தாண்டல. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு அந்த தடை வைக்கிறீங்க? உங்களால எதுவும் பண்ண முடியல. அதே மாதிரி வந்து மத்திய அரசாங்கம் நம்மளுடைய விவசாயிகளுக்காக ஏதோ நல்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தா அது கூட நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. ஏன்னா உங்க மனசுல என்ன இருக்கு? இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க ஐயோ பாஜக இவ்வளவு நல்லது பண்றது, திமுக எதுவுமே பண்ணலைன்னா உங்க மனசாட்சி உங்களை வந்து கேள்வி கேக்குது. அதனாலதான் நீங்க அதை பண்ணாம இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் முன்னாடி வரணும், முன்னேறணும், பொருளாதார ரீதியாக நான் வந்து சொன்ன காலம் நிற்கணும், இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லும் போது எல்லா பெண்களுக்கும் நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது எல்லா உதவியும் நான் பண்ணுறேன். சொல்லிட்டுதானே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பொங்கலுக்கு நீங்க என்ன பண்றீங்க? பக்கத்துல ஆந்திர பிரதேசம் இருந்ததுனால நீங்க திறமை வாங்குறாங்க. ஏன் நம்ம தமிழகத்துல பொங்கலுக்கு வந்து திறமை வராதா? பொங்கலுக்கு வந்து திறமை வராதா? இங்க விவசாயம் பண்றது இல்லையா திறமைக்கு? அப்ப ஏன் நீங்க ஆந்திர பிரதேசத்துல இருந்து கொண்டு வந்தீங்க? அப்போ நீங்க நம்மளுடைய விவசாயிகளுக்கு ஒண்ணுமே பண்ணி கொடுக்கல. அதனாலதான் நீங்க ஆந்திர பிரதேசத்துல கொள்முதல் செய்றீங்க. நீங்க எங்க இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து அது எல்லா வசதி பண்ணி கொடுங்க. ஒவ்வொரு வருஷம் பொங்கலுக்கு வந்து எனக்கு இவ்வளவு டன் திறமை வேணும். ஏன் பண்ண மாட்டாங்க? ஏன்னா பண்ணாக்க அவங்க வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆயிடுவாங்க. விவசாயிகள் கேள்வி கேட்க கூடாது, சொன்னது மட்டும் செய்யணும். இந்த அராஜகம் மட்டும்தான் திமுக எந்த திட்டம் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க சொல்லுங்க? பிரதான் மந்திரி கிசான் யோஜனா இருக்கு. அதுல எத்தனை பேரை வந்து லாபம் அடைஞ்சிருக்காங்க சொல்லுங்க? எத்தனை திட்டங்கள்? நீங்க லோனு வாங்கல. லோனுக்கே வந்து இப்போ இன்னைக்கு பேசும்போது சொன்னோம், நீங்க ஒரு சின்ன கடை திறக்கணுமா, நீங்க வந்து ஒரு 3x4ல ஒரு இட்லி கடை ஓபன் பண்ணணுமா, ஒரு இட்லிக்கு வந்து இட்லி மாவு அரைக்கிறது ஒரு மிஷின் வேணுமா, அது கூட நாங்க கடன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா எத்தனை பேர்கிட்ட அதை கொண்டு போய் சொல்றீங்க? எத்தனை பேர் வந்து பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? உங்களை நம்பி மட்டும் மக்கள் வாழணும், உங்களை நம்பி மட்டும் மக்கள் இருக்கணும். ஏன்னா அவங்கள ஏமாத்தினாதான் என்னால வந்து பணம் சம்பாதிக்க முடியும் நிலைமையில இன்னைக்கு திமுக இருக்கு. அப்படிதான் அந்த 5 வருஷமா செயல் இருந்திருக்காங்க. எலெக்ஷன் இருக்கு. நீங்க வந்து அப்படியே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வந்து சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எத்தனை வருடமாக வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தீங்க? நம்மளுடைய எல்லாமே ஆசிரியர்கள் எத்தனை போராட்டம் நடத்தினாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து அப்போ 2021ல இந்த தேர்தல் அறிக்கையில எவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க. நாங்க வந்து பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுப்போம், 6 மாதம் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கவே இல்லை. இப்போ மறுபடியும் 6 மாதத்துக்கு முன்னாடி தானே மறுபடியும் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சீங்க. அப்போ நீங்க மத்தியில நடுவுல இருக்கிறது அந்த 4.5 வருஷம் என்ன பண்ணீங்க நீங்க? உங்களுக்கு போன வருஷம் எலெக்ஷன்ல நான் கொடுக்கல, இப்போ உங்களுக்கு பரிசு சொல்றீங்க. நீங்க வந்து ரேஷன் கடையில வந்து 3000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி யாரும் ரேஷன் கடையில பொருட்கள் வாங்குறது இல்லையா? வாங்குறாங்கல்ல. அப்போ ஏன் நடுவுல நீங்க கொடுக்கல? 20 ஆண்டுகளா யார் சொன்னாங்க? அவங்க சொல்லுவாங்க பண்ணாதது நாங்க பண்ணி இருக்கோம்னு சொல்லுவாங்க. இதே வந்து இத்தனை பேர் வந்து கள்ளச்சாரம் குடிச்சிட்டு இறந்திருக்காங்க, அது எல்லாத்துக்கும் நாங்க காரணம்னா சொல்லுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. வீட்டுல இருந்து ஒரு பெண் வெளியில போனாக்க வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் ஒவ்வொரு தாய்மார், எனக்கு என்ன மாதிரி ஒரு படிச்சவங்க, என்ன மாதிரி வந்து ஒரு வசதியில இருக்கிறவங்களுக்கு தாய்மார்களும் நான் சேர்த்து சொல்றேன், திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டி உட்காந்துட்டு இருக்கோம் நாங்க. ஏன்னா என் பசங்க வண்டியில போறது இல்லை, என் பசங்க வந்து ஊபர் எடுத்துட்டு ஓலா எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இந்த நிலைமையில இன்னைக்கு தமிழகம் இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல.
சிஎம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு தூங்கிட்டு இருக்காரு, திடீர்னு தூங்கி முழிச்சிட்டு பேசுவாரு. யாருக்கு பாதுகாப்பு இருக்கு? உங்க வீட்டுல உங்க தெருவுல இருக்கிற பெண்களுக்கு மட்டும் தான் பாதுகாப்பு இருக்கு. அந்த செனட் ஆஃப் ரோட்ல இருக்கிற பெண்களுக்கு மட்டும் தான் பாதுகாப்பு இருக்கு. வேற யாருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க? செனட் ஆஃப் ரோட் தாண்டி போனீங்கன்னா ரோடு வந்து போடுறாங்க. ரோட்ல வந்து கல்லு நீங்க ரோடு பிச்சு எடுத்துடலாம், அந்த அளவுக்கு ரோடு போடுறீங்க. உங்க ரோடு மட்டும் பள்ளம் கிடையாது, குழி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, கரெக்டா இருக்கு ரோடு. மத்த ரோடு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கான நடிகர் விஜய் அவர்களுடைய கடைசி படம் ரிலீஸ் ஆகுது. நடிகையா எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து என்ன சக நடிகர்னா நான் சொல்ல மாட்டேன், என்னோட தம்பி முறை அவரு. நான் தம்பி தான் சொல்வேன், அவரை நான் தீதி தான் கூப்பிடுவாரு. ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கடைசி படம் சொன்னதுல கொஞ்சம் வருத்தம் தான், ஏன்னா அவருடைய பெரிய ரசிகை நானு. அவருடைய டான்ஸ் இருக்கட்டும், அவருடைய ஒரு ஆக்ஷன் படங்கள் இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ஒரு தம்பி வந்து கடைசி படம் சொன்னோன்னே கொஞ்சம் ஷாக்கிங் தான் இருந்தது எனக்கு. ஒரு புது பயணத்தை அவர் ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கு அவருக்கு வாழ்க்கை. யாராவது அவருடைய பயணத்துல பல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இணைந்திருக்காங்க. மூத்தவர்கள் எல்லாரும் அவரை தான் ஏற்று போயிருக்காங்க. பாக்குறீங்க இந்த கருத்து கணிப்புல கூட இரண்டாவது முதல் வேட்பாளருக்கு கருத்து கணிப்பு லோயலா மட்டும்தானே விட்டுருக்காங்க, வேற யாருமே இது வரைக்கும் தெரியல. இதே மாதிரி ஒரு கருத்து கணிப்பு பீகார்ல இருந்தது. பாஜக அவருக்கு வராது, நிதிஷ் ஐயா அவர்கள் திரும்பி வரமாட்டாரு. ஆனா எல்லா கருத்து கணிப்பு வந்து நாங்க வேற மாதிரி காமிச்சிருக்கோம். இதே மாதிரி திருவனந்தபுரத்துல சமீபத்தில் முடிஞ்ச ஒரு கருத்து கணிப்புலயே வந்து இதுதான் சொன்னாங்க, லோக்கல் பாடி எலெக்ஷன் பாஜக வாய்ப்பு இல்லை, 50 சீட்ஸ் நாங்க ஜெயிச்சிருக்கோம், வேற யாருமே ஜெயிக்கல. சிங்கிள் ஹேண்ட்லி நாங்க 50 சீட்ஸ் ஜெயிச்சிருக்கோம். இப்போ அந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், வரும் தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்க போது, கருத்து கணிப்பு வேற மாதிரி இருக்க போது. அதே மாதிரி ஆசாம் பீகார்லயும் பாஜக டெபினட்டா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போது, கருத்து கணிப்புல அதுவும் எழுதி சொன்னாங்க. அது எல்லாமே வந்து ஒவ்வொரு வாரத்துக்குள்ளே கோடு கிழிச்சிட்டு பிராக்கெட்ல போட்டுட்டு பதில் சொல்லணும் அவசியம். அவங்க 2 பேர் கூட தான் அதிமுகவும் பாஜகவும் வந்து வரும்போது வரும்போது அப்போ வந்து கூட்டணி சொன்னாங்க. எல்லாருக்கும் நடுவில் நம்ம வந்து ஒரு ரீடிங் இன் பிட்வீன் தி லைன்ஸ் ஆஃப் ஃபுல் ஸ்டாப்ஸ் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. அவங்க மெஜாரிட்டியில இருக்காங்க சொல்லுவாங்க, அது பாப்போம். இப்பதான் ஆரம்பிச்சேன், நம்மளே வந்து இதுதான் நடுவே இப்படிதான் நடந்தாங்க. மேடம் தொடர்ந்து விஜய் பொதுக்கூட்டங்கள்ல பேசுறப்ப திமுகவுக்கும் தமிழக வெற்றிகளுக்கும் எதுவுமே கிடையாது. திமுக தான் எதிரியை பாக்குறாங்க, மக்கள் மட்டும் திமுகவை எதிரி பாக்கல. நான் நேற்று புதுச்சேரியில பேசும்போது எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க அப்படி சொல்லிக்கிறதுக்கு. அவர் இப்பதானே வந்திருக்காரு, மக்கள் அவர் பாக்குறதுக்கு வராங்க. அந்த மக்களுடைய கூட்டத்தை பார்க்கும்போது அவருக்கு அப்படி தோணட்டும், நல்ல விஷயங்கள் தானே. அந்த தைரியம் வருதுதான், அது சொல்லிக்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லை. திமுக எதிர்த்து நிக்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குல்ல. புதுசா வந்தாலும் நான் தைரியமா நிற்பேன், அது பாராட்டும். ஒரு அட்வைஸ் அவருக்கு தேவையில்லை, ரொம்ப புத்திசாலி. ஆரம்பிச்சிருக்காரு, ஆரம்பிச்சோம் நல்லபடியா. அவர் வந்து என்ன ஆசைப்படுறாரோ அது எல்லாம் அவருக்கு என்னுடைய தம்பிங்கிறது முறையில வாழ்க்கை கட்சி ரீதியாக இருக்கும். இருந்தாலும் அவருக்கு